எஸ் ஜாவா ஸ்கிரிப்டில் நீங்கள் ஒரு வேரியபிளை ஒரு ஸ்ட்ரிங்கில் எம்பர்ட் பண்ணி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பேக் டெக்ஸ்ட் அப்படின்றது யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஜென்ரலாக ஒரு ஸ்ட்ரிங்கில் வந்துட்டு சிங்கிள் கோட் ஆர் டபுள் கோட் தான் யூஸ் பண்ணுவோம். நீங்கள் இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு எம்பர்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நம்ம ஒரு பேக் டெக்ஸ்ட்டை யூஸ் பண்ணி ஆகணும். பேக் டெக்ஸ்ட் சிம்பிள் வந்து எல்லா கீபோர்ட்லையும் நம்பர் 1க்கு லெஃப்ட் சைடில் ஒரு சின்னதாக ஒரு ஐக்கான் சின்னதாக ஒரு டிக் பண்ண மாதிரி பேக் சைடில். ஸோ அந்த சிம்பிள் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஸ்ட்ரிங் எழுதலாம். அந்த ஸ்ட்ரிங்கில் டேரெக்டாக நம்மளால் ஒரு டாலர் சைன் எக்ஸ்பிரஷன் வச்சு ஒரு வேரியபிளை டேரெக்டாக எம்பர்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ ரிசல்ட் நம்ம பார்க்கலாம். சம் ஆஃப் 10 and 5 is 15 வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுது. ஸோ இதில் டேரெக்டாக நம்ம ஃபங்க்ஷன்ஸே எழுத முடியும். சரி இது எங்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னா, எங்கெல்லாம் நம்ம யூஸ்ஃபுல் ஃபங்க்ஷன் ஒரு டைனமிக் வேல்யூ ஒரு ஸ்ட்ரிங்காக நம்ம பாஸ் பண்ணுறோம், ரிசல்ட் வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக இருக்குது, அதில் எம்பர்ட் பண்ணி நமக்கு பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிங் லிட்டரரி செட்டப் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இதுவும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம இங்கே ஸ்மித் க்ரீட்டிங்ஸ் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஸ்மித் அப்படின்ற ஒரு ஆர்குமெண்ட் கொடுத்துருக்கோம். அது யூசர் நேம் டேரெக்டாக ஒரு ஸ்ட்ரிங் லெட்டரில் இந்த வேரியபிள் இன்டர்வேட் பண்ணி எம்பர்ட் பண்ணி ரிட்டர்ன் நம்ம எடுத்துருக்கலாம்.